வெல்கம் சினிமா போகன் வியூவர்ஸ். கடந்த ஒரு சில வாரமாக நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில அனிமையோட ரிவ்யூஸ் பார்த்துட்டு இருக்கோம். மான்ஸ்டராக இருக்கட்டும், ஹண்டராக இருக்கட்டும், அப்புறம் ஆர்ப் அப்படின்ற அனிமே யூனிவர்ஸ்குள்ள நம்ம போய் பார்த்தோம். ஆனால் இந்த வாரம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் அனிமையை எடுத்து அந்த அனிமையில் ஒரு சில விஷயங்கள் என்னுடைய பார்வை என்ன இருக்குது அதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற அனிமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நருட்டோ. நருட்டோ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு ஞாபகம் வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஞ்சா, ஷினோபியோட வாழ்க்கை, ரசெங்கான், அது மட்டும் இல்லாமல் நிறைய மாசான ஃபைட் சீனு, நிறைய சோகம் கலந்த ஸ்டோரி, ப்ளஸ் ஒரு சில லைஃப்பில் மறக்க முடியாத கேரக்டர்ஸ், ஜிராயா சென்சையாக இருக்கலாம், இட்டாச்சி உச்சிஹாவாக இருக்கலாம். நருட்டோ அனிமையோட ரொம்ப தீவிரமாகவும் ரொம்ப வேகமாகவும் ரியலான எமோஷன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபீல் பண்ணணுன்னா நீங்கள் பார்க்க வேண்டியது அனிமே கிடையாது, படிக்க வேண்டியது மங்கா. ஆமாம், நருட்டோவோட மங்கா தான் மிகப்பெரிய ஒரு இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு கதை. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது நருட்டோ அனிமே விசஸ் மங்கா. இதில் யார் ரியல் ஹொக்காகே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்மள பல பேருக்கு நருட்டோவை டிவியில் பார்த்துருப்போம். நான் எப்போ ஃபஸ்ட்டு நருட்டோவை பார்த்தேன்னா 2009 நான் ஸ்கூல் படிக்கும் போது ஃபஸ்ட்டு எபிசோட் நான் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நருட்டோ கூட இன்ட்ரடியூஸ் ஆகிறேன். அப்போ அந்த நருட்டோ அனிமே அப்படின்றது கம்ப்ளீட்டாக முடியலை. வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு எபிசோட் வரும். ஸோ நாங்கள் எல்லாரும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பல பேர் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா நருட்டோவை ஒரே சிட்டிங்கில் உட்காந்து பார்த்துருப்பீங்க. அது நருட்டோ கதைக்குள்ளே போகும்போது கிட்டத்தட்ட 700க்கும் மேலே எபிசோட் இருக்குது. இது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நருட்டோ தான் நான் பார்த்ததே ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமே அப்படின்னு நிறைய பேர் முடிவுக்கு வந்திருப்பீங்க. நானும் அந்த டைமில் நருட்டோ தான் பெஸ்ட் அனிமே அப்படின்னு ஒன்று நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நருட்டோ அனிமேக்கு நான் வெயிட் பண்ணி இதெல்லாம் முடியாது, நம்ம மங்கா படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அது ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு எதுடா உண்மையான ஹொக்காகே, எதுடா உண்மையான மாசான ஸ்டோரி டெல்லிங் அப்படின்னு ஒன்று புரிய வந்தது. ஆமாங்க, நருட்டோ அனிமையை விட மாசா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நருட்டோவோட மங்கா. அது நான் சொல்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. என்னோட ஒரு சில காரணங்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் நருட்டோ அனிமையில் முக்கியமான ஒரு பிரச்சனையாக பார்க்குறது அதோட பேசிங். அனிமையில் மொத்தம் 720 எபிசோடு இருக்குது. ஆனால் மங்கால மட்டுமே 700 சாப்டர் தான். இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 720 எபிசோட்ஸ் சொன்ன பார்த்தீங்களா, அதில் பாதி எபிசோட்ஸ் ஃபில்லர்ஸ். அது என்னங்க ஃபில்லர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் நிறைய அனிமையை பார்த்துருப்பீங்க. அட்டாக் அண்ட் டைட்டன்ஸாக இருக்கலாம், இப்போ வர ஜுஜுட்சு கைசனாக இருக்கலாம், ப்ளீச்சாக இருக்கலாம். இந்த நிறைய அனிமையை பார்க்கும்போது ஃபில்லர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கவே இருக்காது. அப்படி என்னங்க அந்த ஃபில்லர்ஸ் நருட்டோவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு சீன் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நருட்டோ காட்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு சீன் வரும். நைன் டெயில் ஃபாக்ஸை தேடி காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்க மாதிரி ஒரு சீன் வரும். திடீர்னு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வாரம் நான் அனிமேக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு ஏதோ ஒரு கேரக்டரோடைய ஃப்ளாஷ்பேக்கை போட்டுருவாங்க. ஸோ ஒரு 15 நாள் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்டோரியோட கண்டினியூஷனே வரும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபில்லர்ஸ் போட்டு அதோட ஃபேஸிங்கே காலி பண்ணியிருப்பாங்க. அடுத்த பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ளாஷ்பேக்ஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்டா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நருட்டோ ஆத்தரோட கிஷிமோட்டோ இருக்கார் பார்த்தீங்களா, அவரை தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டோரி டெல்லர் ஆஃப் ஃப்ளாஷ்பேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மங்கால பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன பக்கம் மட்டும்தான் ஃப்ளாஷ்பேக்காக இருக்கும். ஆனால் அனிமேல அது ஒரு எபிசோடோ இல்லை 2 எபிசோடோவா இருக்கும். ஃப்ளாஷ்பேக்கோட ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒபிட்டோ மேலே கல் விழுறதா இருக்கட்டும், நருட்டோ ஊஞ்சலில் உட்காருக்கிறதா இருக்கட்டும், இந்த சீனை அடிக்கடி நீங்கள் நருட்டோ அனிமேல பார்த்துட்டே இருப்பீங்க. இது ஒரு சின்ன ஒரு சாம்பிள் தான். எமோஷ்னல் ஃப்ளாஷ்பேக்குகளையும் தாண்டி நிறைய ஃபைட் சீனை ட்ராகும் பண்ணுவாங்க. அதனால் இந்த அனிமேயோட இம்பேக்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிடும். அடுத்தது எனக்கு பிரச்சனையாக பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிமேல வைக்கப்பட்ட ஃபில்லர்ஸ். நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, ஃபேஸிங்கில் ஃபில்லர் ஆட் பண்ணுறதுனால அனிமேயோட ஃபேஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னு. ஆனால் அனிமேயோட கேனனாக சொல்லப்படுற நருட்டோவில் எந்த மாதிரி ஒரு ஃபில்லர்ஸ் வச்சுருப்பாங்க தெரியுங்களா? மங்கால இல்லாதே சேர்த்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சூனின் எக்ஸாமுக்கு முன்னாடி அந்த எக்ஸாமு கலந்துறதுக்காக ஒரு டெஸ்ட் ஒன்று வைப்பாங்க. ஆனால் மங்கால டைரக்டாக சூனின் எக்ஸாம் தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் அப்படின்றது இருக்கவே இருக்காது. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இட்டாச்சி ஹிடன் லீஃப்குள்ளே வருவார். அப்போ வரும்போது அங்கே இருக்க ஷினோபிஸ் இட்டாச்சியை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு போராடிட்டு இருப்பாங்க. ஆனால் நருட்டோ ராமன் டிக்கெட்டுக்காக அலைஞ்சிக்கிட்டு இருப்பான். இதுதான் மங்கா பேனல்லே இல்லாததை வச்ச ஒரு ஃபில்லர்ஸு.
அது மட்டும் இல்லாம வாரார்க்ல அந்த இன்ஃபினைட் ஸ்கியோமி அப்படின்னு ஒண்ணு வரும். எல்லாரும் வந்து கனவு காண்டுட்டு இருப்பாங்க. அதுல நிறைய பேருடைய கனவு அப்படின்றது பாத்தீங்கன்னா காராவோட கனவா இருக்கலாம், அது மட்டும் இல்லாம சோஜியோட கனவா இருக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு சின்ன சின்ன செக்மெண்டா ஆட் பண்ணிருப்பாங்க அனிமேல. இது எல்லாமே மங்கா பேனல்ல கிடையவே கிடையாது. இதெல்லாமே அப்சல்யூட் ஃபில்லர்ஸ். இதெல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டோரியில இருந்து வெளியில தான் போகுது. அடுத்த பிரச்சனையாக பார்க்குறது, நான் மங்கா படிச்சுட்டு அனிமேல மிஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட வயலன்ஸ். அது என்னங்க, நருட்டோன்றது சின்ன பசங்க அனிமே தானே, அதில் ரொம்பவா வயலன்ஸ் இருக்கும் அப்படின்னு நீங்களாம் கேட்கலாம். ஆனால் மங்காவை நீங்கள் படித்த நிறைய பேருக்கு தெரியும், நருட்டோட அனிமே ரொம்ப ரத்தம் தெறிக்க இருக்கும், ரொம்ப கோரியாக இருக்கும். ஆனால் சென்சார்ஷிப் அப்படின்ற மூலயமா இந்த ஃபைட் சீன் எல்லாத்தையும் லைட்டாக டச் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இது வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா எந்த ஒரு மங்காவும் அனிமையை கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சென்சார்ஷிப் அப்படின்றது கண்டிப்பாக வைப்பாங்க. ஏன் அட்டாக் அண்ட் டைட்டன்ஸ் கூட நிறைய சென்சார்ஷிப் அப்புறம் தான் வெளியே வந்துச்சு. ஆனால் நருட்டோட உண்மையான கதைக்காலத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் மங்காவை படிச்சிங்கன்னா அது எந்த அளவுக்கு வயலன்ஸாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய மேக்கிங். மங்காவை நீங்கள் படிக்கும் போது அதில் நிறைய லைன்ஸ் இருக்கும், இன்ட்ரிகேட் டீட்டெயில்ஸ் இருக்கும், ஒவ்வொரு பேனலையும் பார்த்து வரைஞ்சிருப்பாங்க. ஆனால் அனிமேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சீன்ஸ், எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மினாட்டோ வந்து ஒபிட்டோ மேலே ரசெங்கான் யூஸ் பண்ணுற சீனாக இருக்கட்டும், வார ஆர்க்கில் வந்து மதாரா ஃபைட் பண்ணுற சீனாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் நருட்டோ வந்து ரசெங்கான் யூஸ் பண்ணுற சீனாக இருக்கட்டும், இது எல்லாமே பயங்கரமாக இருந்தாலும் அந்த ஃபில்லர்ஸோட அனிமேலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான குவாலிட்டிலே இருக்கும். இதனால் நருட்டோட அனிமேவை நீங்கள் பார்க்கும்போது திடீர்னு இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, இது கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று கொடுக்கும். அடுத்த பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது நிறைய லென்த்தியான ரீகேப்ஸ் இருக்கும். ஒவ்வொரு அனிமே எபிசோடுக்கு முன்னாடியும் ரீகேப் அப்படின்னு ஒன்று இருக்கும். இது வந்து ஒரு வீக்லி வியூவர்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும், ஆனால் பிஞ்ச் வாட்சர்ஸ் தினமும் ரெகுலராக பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் ரொம்ப அநாயகமாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து ஒரு சில ரீகேப்ஸ் எல்லாம் 6 நிமிஷம் வரைக்கும் இருக்கும். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமே வந்து மங்காவை கேட்ச் பண்ணிடக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக. எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா இந்த அனிமேவை விட மங்கா தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் ஒரு சில விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அனிமேல, அது எல்லாத்தையும் சோர்ஸ் மெட்டீரியல் மங்காவை தாண்டி ரொம்ப அருமையாக மேக் பண்ணியிருப்பாங்க. காய் சென்சாய்க்கும் மதுராவுக்கும் 4th டிவிஷன் தாய்ஜூட்ஸு எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். இது ரொம்ப ஒரிஜினலாக ஃப்ளூயிடாக வெல் அனிமேட்டடாக இருக்கும். இதில் என்ன ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன்ல ரொம்ப ஃபேஸிங் கம்மி, ரொம்ப ட்ராகு, நிறைய ஃபில்லர்னு. இந்த ஃபைட்லேயே ஒரு சில சீன்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காய் சென்சேயும் மதாராவும் ஃபைட் பண்ணிருக்கும் போது காய் சென்சேயோட அப்பாவோட ஃப்ளாஷ்பேக் வரும். இதெல்லாம் மங்கா பேனல்லே கிடையாது. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கக்காஷி அண்ட் ஒபிட்டோட ஃபைட்டு. இந்த ஃபைட்டு வந்து கைண்ட் ஆஃப் ஃபர்கெட்டபிள். கக்காஷி அண்ட் ஒபிட்டோட ஃபைட்டு பார்த்தீங்கன்னா மங்கால படிச்சவங்களுக்கு ஞாபகமே இருக்காது. ஆனால் இந்த ஃபைட் அனிமேல ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிமெம்பரபிள் ஃபைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கோரியோகிராஃபி பண்ணியிருப்பாங்க பாருங்க, நிறைய பீட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஃப்ளாஷ்பேக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த ஃபைட்டில். அடுத்தது ஜிராயா அண்ட் பெயினோட ஃபைட்டு. இந்த ஜிராயா அண்ட் பெயினோட ஃபைட்டில் நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கும், நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். இதில் வந்து ஜிராயா வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் பார்த்து எப்படி கேப்சர் பண்ணுறாரு, அது மட்டும் இல்லாமல் மல்டி ஹெட்டட் ஹவுண்ட்ல இருந்து எப்படி வெளியில் வராரு, ஜிராயோட ஃப்ளாஷ்பேக் சின்ன பசங்களை எப்படி மீட் பண்ணுறாரு, அந்த பார்ட்ஸ் ஆஃப் பெயின் எல்லாத்தையும் பக்காவாக வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னதான் ஃப்ளாஷ்பேக்ஸ் இதோட அடிஷன் எல்லாத்தையும் லென்த்தியா இருந்தாலும் ஃபைட்ஸை முடிச்சு பார்க்கும்போது வேற லெவலில் இருக்கும். மங்கா பேனல்ல நான் வந்து பார்த்துட்டு ஈஸியா கடந்து போன விஷயத்துல பார்த்து வியந்த ஒரு ஃபைட் சீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷிகமாரு வந்து ஆசுமா சென்சை டெத்துக்கு அப்புறம் உட்காந்து ஃபீல் பண்ணுவான். அந்த சீனுங்க, அந்த என்டையர் எபிசோடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷிகமாருடைய சோகத்தை தான் கலந்துருக்கும். அது ஒரு ஷோகி கேம், அவங்க ஃபாதர் கூட விளையாடுறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மங்கால கிடையவே கிடையாது. ஆனா ஆசுமா சென்சை இறந்ததுக்கு அப்புறம் இந்த சீன்ஸ் ஆட் பண்ணதுனால நிறைய எமோஷனல் டெப்த் கிடைச்சது, வெயிட்டும் கிடைச்சது. அது மட்டும் இல்லாம கடைசியா மங்கா பேனல்ல ரொம்ப ஈஸியா கடந்து போற ஒரு சின்ன சீன், ஆனா அனிமேல வேற லெவல் அனிமேட் பண்ணியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமேயோட கிளைமேக்ஸ், அதாவது நருட்டோ அண்ட் சாஸ்கேவோட ஃபைனல் ஃபைட் சீன். இது வந்து மங்கால வந்து ஓகே நல்ல குட்டா இருக்கு அப்படின்னு இருந்தாலும்
அனிமே வெர்ஷனில் ஃபைனல் பேட்டில் நிறைய தாய் ஜூஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க, சாஸ்காவோட கிரீனை யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஆமத்தராசு யூஸ் பண்ணியிருப்பாங்க, கிரேட் மேக்கிங் இருக்கும். ஆனால் மங்கா பேனலில் இந்த தாய் ஜூட்ஸு ஆமத்தராசு இதெல்லாம் எதுவுமே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் மங்காலையும் ஒரு சில அக்கேஷனல் ஃபேஸிங் இஷ்யூஸும் இருந்துச்சு. ஆனால் ஓவராலாக நீங்கள் வந்து நருட்டோ பார்த்து முடிச்சுட்டு மங்காவும் படித்து முடிச்சுட்டு எதிராக வேற லெவலில் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மங்கா தான். ஓகே சினிமா போகன் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம நருட்டோவோட என்னோட ஒரு சில பார்வையை நம்ம பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள்.